ஹாய் மீடியாஸ், ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? இது நேற்று எடுத்த வீடியோங்க. கார்த்தி திடீர்னு வந்து சென்னிமலை போகலாம் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. நானும் கொழுந்தனாரும் டக்குன்னு கிளம்பிட்டோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் வந்து குளிர் தாங்க முடியல, ஆளுக்கு ஒரு போர்வை எடுத்துக்கிறீங்க, எனக்கும் போர்வை இல்லை அப்படின்னு சொன்னான். அதுவும் எங்கள் குடோன் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் இந்த ரீசனையே சொல்கிறான். சென்னிமலையில் வந்து இந்த போர்வையெல்லாம் தயாரிக்கிற குடோன் இருக்குங்க. கார்த்திக்கு தெரிஞ்ச அண்ணா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடோன்லேருந்து தான் வந்து எங்களுக்கு போர்வையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பட் அந்த அண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக தறி வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட அந்த அண்ணா வந்து தறி ஓட்டுற வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் தேங்காய் உரிக்க வந்துடுவாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அந்த அண்ணனுக்கு மட்டும் கால் பண்ணி இந்த மாதிரி போர்வை எடுக்கிறதுக்காக குடோனுக்கு வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எங்களை எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டான். சரி, நமக்கு ஒரு டைம் பாஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு சுற்றி அந்த இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க. வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, பட் எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வராது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு நான் வீடியோ எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்கவும், நீ எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோவும் எடுத்துக்கிட்டோம். விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பண்டலாகவும் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல் ஆன்லைன்லேயே. பட் அது எனக்கு சரியாக தெரியலங்க. நாங்கள் டீட்டெயில் எதுவுமே கேட்கல. சரி, இன்னொரு டைம் போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை ஒரு 2 போர்வை மட்டும், ஏன்னா போர்வை தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே நாங்கள் போல சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு போனோம். சென்னிமலை சைடு போகிறனால அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணி போர்வை எடுக்க வரணுன்ட்டு சடனாக அங்கே போய் தான் பிளான் பண்ணது. இப்போ ஒர்க் பண்ணுற அக்கா கிட்டே வந்து அக்கா உங்களை ஒரு வீடியோ எடுத்துக்குவாக்கா அப்படின்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த அக்காவையும் வீடியோ எடுத்து அந்த அக்காவை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லவுமே அந்த அக்கா மூஞ்சில் ஒரு சிரிப்பு. அதுக்கப்புறம் சுற்றி குடோனோட சேர்ந்து அந்த அக்காவையும் வீடியோ எடுத்துகிட்டு சரி ஓகேக்கா நான் வீடியோ எடுத்துட்டேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 போர்வை மட்டும்தாங்க எடுத்தோம். ஆனால் வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா 3 போர்வை கொண்டு வந்துருப்போம். தறி ஓட்டுறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அண்ணா வந்து கார்த்திக்காக ஒரு போர்வையை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க குடோனில் வந்து நம்ம போர்வை எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்வை வந்து கார்த்திக்கு வந்து உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுக்குறப்பயே கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். இருந்தாலும் அந்த அண்ணாவுக்கும் நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த போர்வையோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எவ்வளோக்கு நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கார்த்தி சென்னிமலைன்னு சொன்ன உடனே நான் கெஸ் பண்ணது வந்து இந்த சமோசா சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிட்றான் அப்படின்னு நினச்சேன். பட் போர்வையை வாங்கிட்டு வர வழியில் சமோசாவை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவன் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கிறான். வர வழியில் அப்படியே அந்த சமோசாவும் பானிபூரியும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வரப்போ 2 போர்வை வாங்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 2 போர்வை இது தாங்க. இதோட ப்ரைஸ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த போர்வை தறியில் நெஞ்சது இது தாங்க ஃப்ரீயாக வந்து அந்த நான் கொடுத்தது. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது என்னோட சேனல் இல்லை, உங்களோட சேனல் மாதிரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.